நம்ம பொரியல் எடுத்து வாளியில் போட்டுக்கலாம், பெரிய பக்கெட்டில் போட்டுக்கலாம். 30 பேருங்கிறதுனால நான் 1 கிலோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 கிலோ கேரட்டு, 1.5 கிலோ வந்து கோஸ் வாங்கி போட்டிருக்கேன். ஒரு 1/4 கிலோ போல் பாசிப்பருப்பு. இன்றைக்கி நம்ம வந்து ஒரு 31 பேருக்கு நம்ம வந்து ஒரு சாப்பாடு செய்கிறோம். சாப்பாடு பார்த்திங்கன்னா இப்போ பொரியல் பண்ணியாச்சு. கேரட்டு, பீன்ஸு, பாசிப்பருப்பு போட்ட ஒரு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வெண்டைக்காய் காரக்குழம்பு ஒரு 31 பேருக்கு ரெடி ஆகிருக்கு. இப்போ குழம்பு கூட்டி வச்சாச்சு. இதை கொதித்து தேங்காய் அரைச்சி ஊற்றினா சூப்பராக ரெடி ஆயிடும். இந்த பக்கம் சாப்பாடு வெந்துட்டுருக்குது. இந்த பக்கம் சாப்பாடு தட்டியாச்சு. இன்னும் கொஞ்சம் தட்டணும். இந்த ட்ரம் நிறைய தட்டினா தான் 30 பேர் சாப்பிட முடியும். இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இறக்கிக்கிறலாம். இந்த ரெசிபி வேணால் சொல்லுங்கள், நான் போடுறேன். எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலும் போடுறேன். சூப்பரான நம்ம வீட்டில் லஞ்ச் மெனு ஒரு 30 பேருக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம்.